வணக்கம் சொந்தங்களே, இந்த மாதிரி சூப்பரான நெய் வீட்டில் இருந்தே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம், கரண்டிலேயோ பாத்திரத்துலேயோ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. மில்கி மிஸ் பட்டர் எடுத்திருக்கேன். நான் இந்த வெண்ணெயை வச்சு நம்ம சுலபமாக நெய் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக முருங்கை இலை, இல்லைன்னா கருவேப்பிலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நெருப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்ச பிறகு இந்த வெண்ணெய் எடுத்து கீழே வச்ச உடனே ஒரு சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகவும் அந்த இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா சாஃப்டாக வரும். அந்த தீயை எப்போவுமே மிதமான தீயில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஆகவே கூடாது. வெண்ணெய் ஃபுல்லாக கரையவும் இந்த மாதிரி நுறையா மேலே ஃபார்ம் ஆகும். இந்த வெள்ளையெல்லாம் போன பிறகு வெறும் பபிள்ஸ் மட்டும் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கை இலையை உருவிட்டு கொஞ்சமாக நசுக்கி கூட போட்டுட்டு, இது கூட நம்ம ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஜீரகத்தையும் லைட்டாக தட்டி அந்த வெண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாகவும் இருக்கும். நெய் திகட்டாமையும் இருக்கும். சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பபிள்ஸ் எல்லாமே போன பிறகு இந்த மாதிரி நுர கட்ட ஆரம்பிக்கும். மறுபடியும் தீ மிதமான தீயிலே வைக்கிற பார்த்துக்கோங்க. இந்த மிதமான தீயிலையும் நெய் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாத ஸ்டேஜில் நெருப்பை அமர்த்திட்டோம் அப்படின்னா நெய் ரெடி. மேலே இந்த நுர மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு தண்ணி இல்லாத ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த இது நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கட்டி ஆயிரும். நார்மல் நெய் மாதிரி இருக்கும். சூப்பராக மணமணக்கிற நெய் வீட்டிலே ஈஸியாக அப்பப்போ ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பதிவை பார்த்ததற்கு நன்றி. டாடா.